ஒரு தலைவராக, ஒரு ஹீரோவாக, ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றது என்னவென்றால், எது நடந்தாலும் எனக்கு என்ன நடக்கும் என்று நினையுங்கள், நான் சரியாக போகிறேனா என்று நினையுங்கள். அது உலகத்துக்கும் யூஸ் ஆகும். அது உலகமாக இருந்தாலும் நான் என் இலக்குல கரெக்டா இருக்கணும், அடுத்த தட்டுல என்ன இருக்குன்னு எட்டி பார்க்காதீங்க. ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை தெளிவுபடுத்துங்கள், அதை உறுதிப்படுத்துங்கள், அதை ஊர்ஜிதம் செய்யுங்கள். அதுல உண்மைத்தன்மை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. எப்பன்னா நீங்க விரும்பாதீங்க, அதை நோண்டாதீங்க, எதையும் தெரிஞ்சுக்கணும் அவசியப்படாதீங்க. அதையும் தாண்டி ஒரு செய்தி உங்கள் காதில் வந்து விழுந்தால், அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்றைய தினம் ஈதுல் அல்ஹா என்கின்ற பெருநாளை சிறப்பான முறையிலே முடித்துவிட்டு இன்றைய ஜுமா நாளிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு சொல்லக்கூடிய பாடங்கள் அனைத்தும் இம்மைக்கு சேர்த்த பாடமாக வைத்து மறுமைக்கும் சேர்ந்த பாடமாகவே எந்த ஒரு பாடத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். மறுமைக்கு எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய மறுமையை பற்றி மட்டுமே கவலைப்பட வேண்டுமோ, அதுபோலத்தான் இம்மையிலும் ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய முன்னேற்றத்தின் பக்கமாகவே அவன் கவனம் செலுத்த வேண்டும். மறுமையில் எப்படி ஒருவன் ஸ்வர்க்கத்தை இலக்காக வைத்து வாழ வேண்டுமோ, இம்மையிலும் அதே போல தனக்கென்று ஒரு இலக்கை வைத்துத்தான் மனிதன் வாழ வேண்டும். இப்போ இங்கே இதில் எங்கே சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால், எப்போது மனிதன் உலகத்திலே தன்னுடைய கவனத்தை, அது உலகமாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய இலக்கை மறந்து அடுத்தவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத எப்போது ஒரு மனிதன் ஆராய ஆரம்பிக்கிறானோ, உலகத்திலும் மறுமை விஷயத்திலும் தான் சொர்க்கத்துக்கு போகணும், தான் வெற்றி அடைய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு பிறருடைய மறுமை சார்ந்த விஷயங்களை எப்போது ஒருவன் ஆராய ஆரம்பிக்கிறானோ அப்போது அவன் தோல்வியை அடைகிறான். அது தப்புலையும் நாசத்திலையும் கொண்டு போய் ஒரு மனிதனை சேர்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை பார்த்து சொன்னாங்க, இவர் அந்த வரப்போறார், இப்போ அடுத்து நுழைய போறாரு, அவர் சொர்க்கத்திற்குரியவர் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கூடியிருந்தவங்க ஏதோ பெரிய வேலையை செய்ய போறாரு, பெரிய அமல் உள்ளவர் வரப்போறாருன்னு நினைச்சாங்க. ஆனால் வந்தவர் என்னமோ வேக வேகமாக தன்னுடைய காலணிகளை எடுத்துக்கொண்டு ரொம்ப பரபரப்போடு ஒருவர் தொழுகைக்காக உள்ளே வருகிறார். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சரி, அவரை பார்த்த சஹாபிஸ் என்னமா அவரோடு இருந்து அப்படி என்னதான் அவர் நல்லது செய்கிறாரு, ஏன்னா அவர் சொர்க்கத்திற்குரியவர்னு சொல்கிறாங்களே, என்னதான் பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அவர்கிட்ட போய், நான் ஒரு 3 நாட்கள் உங்களோடு இருக்க விரும்புகிறேன், ஒரு விருந்தினராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு. அப்போ அவங்களும் அந்த காலத்தில், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதெல்லாம் ஒரு வழமை. அப்படி இருக்கிறப்ப அந்த 3 நாளும் பார்க்குறாரு, ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய வித்தியாசமாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரி, இவர்கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்னு அவர்கிட்டயே கேட்குறாரு. அப்படி என்ன தான் நீங்கள் நல்லது செய்வீங்க, உங்களை பார்த்து சொர்க்கத்திற்குரியவர்னு அபிஸ்லாசன் சொன்னாங்களே அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, நான் எந்த மூமினை பற்றியும் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ள மாட்டேன். அப்படி இரவு உறங்கச் செல்வதாக இருந்தால், அப்படி ஏதாவது எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதெல்லாம் எல்லாத்தையும் என் மைண்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் உறங்கச் செல்வேன் அப்படிங்கிறார். இதில் ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏன் சொர்க்கம் கிடைக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்துகிறாங்க சஹாபாக்கள்கிட்ட வச்சு, அவருக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் ஒரு துவாவை கூட கேட்க சொல்கிறான், ரப்பனா கஃபிர் லனா
வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ அப்படிங்கிற அல்லாஹ். ரொம்ப அருமையான துவா. இந்த ஆழமாக யோசிச்சு பார்த்தா தெரியும். எங்களுக்கும் பாவத்தை மன்னி, எங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு பாவத்தை மன்னி, ஆனால் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பற்றி தவறான எண்ணங்களை, நெருடல்களை எங்களுக்கு ஏற்படுத்தாதே. இந்த துவாவே அல்லாஹ் கேட்க சொல்றான். இங்கே தான் ஆழமாக கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இதை ஒரு துவாவே கேட்க சொல்றான் அல்லாஹ். கண்ட நேரத்தில் யாரை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு பண்பு, அது மிகப்பெரிய ஆபத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். எப்போது ஒரு மனிதன் உலகத்திற்கும் மறுமைக்கும் தன்னுடைய இலக்கை நோக்கியே நகர்ந்து கொண்டிருப்பானோ அவன் வெற்றி அடைகிறான். இதனாலதான் அல்லாஹ் துவாவாவே இப்படி கேட்க சொல்றான். நீங்க இப்படித்தான் வாழணும்னு சொல்றான். பல இடங்கள்ல வேற மாதிரி எல்லாம் சொல்றான். லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துபதலக்கும் தஸ்உக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ். பல நேரங்களில் போய் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. அது தெரிய வரும்போது உங்களுக்கு மனசங்கடம் வரும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அதை விடுறதே கிடையாது. எனக்கு தேவையோ இல்லையோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற பேர் ஆர்வம் இருக்கு சில பேருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அது வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அது சங்கடத்தை கொடுக்குங்கிறான் அல்லாஹ். அது என்ன சங்கடம் அப்படின்னா, தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டோம் என்கின்ற சங்கடம் மட்டுமல்ல. உதாரணத்துக்கு சொல்றதுக்கு புரியறதுக்கு சொல்றேன் பாருங்களேன். உமரில் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க தன்னுடைய தோழர்களோடு. அப்போ ஒரு தண்ணி பட்டு தெரிக்குது, ஒரு தண்ணீர் பட்டு தெரிக்குது. ரொம்ப ஆப்டான உதாரணமாக எடுத்துக்கலாம். இது வேற கோணத்தில் புரிஞ்சுக்கணும். தண்ணி பட்டு தெரிக்குது. அப்போ கூட இருக்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்ன தண்ணிப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பட்டு தெரிக்குது, இது என்ன தெரியுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உமரில் என்ன சொல்றாங்க, நிறுத்தி கேட்காது அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, இது என்ன தண்ணின்னு தெரியலன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. சும்மா லேசாக ஒரு மனசங்கடத்தை உண்டாக்குதா இல்லையா, அது சஞ்சலத்தை உண்டாக்கும். இது என்ன தண்ணி தெரியலன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நீ ஆர்வப்பட்டு கேட்டு அதை நோண்டி தெரிஞ்சு அப்போ இது கெட்ட தண்ணி நல்ல தண்ணியாக இருந்ததுன்னா சிக்கல் இல்லை. திரும்ப கெட்ட தண்ணி இது அந்த தண்ணி இந்த தண்ணின்ட்டான்னா அது நம்முடைய மனதுக்குள் இறங்கி இதை சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம தொழுணுங்கிற எண்ணத்துக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், லா தஸ்அலு அன் அஷ்யாஇன் துப்தலக்கும் தஸ்உக்கும். பல நேரங்களில் நீங்கள் பல கேள்விகளை கேட்காதீர்கள், இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. வன்னு பில் மூமினீன கைரா, மூமின்களை பற்றி எப்பொழுதும் நல்லதாகவே நினையுங்கள். நான் ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். அப்ப அல்லாவே சொல்றான், குல்லுபனி ஆதம் யுக்து ஃபில் லைலி வன் நஹார், ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்ற அதே அல்லாஹ், அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் குர்ஆன்ல இப்படி சொல்றான், வன்னு பில் மூமினீன கைரா, மூமின்களை பற்றி நீங்கள் எப்போதும் நல்லதாகவே நினையுங்கள்ங்கிறான். எப்படி அது? அவன் நல்லதாகவே இருக்க, எப்போ பார்த்தாலும் அவன் நல்லதாகவே இருக்க வாய்ப்பு இல்லை. காலையிலும் மாலையிலும் அவன் தப்பு தான் செய்வான் அப்படின்னு ஒரு பக்கம் இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் நல்லதாக நினைங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்? இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவன் கெட்டதாகவே இருந்தாலும் நீ நல்லதை நினைச்சிட்டு போ, உன் வேலையை நீ பாரு. உன்னுடைய இம்மைக்கும் மறுமையும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. எனக்கு வாலண்டரியா ஒருத்தர் மேல ஒரு எண்ணத்தை, ஒரு நெருடலை ஏற்படுத்தி விடாதுன்னு துவா கேளு. திரும்ப அல்லாஹ் சொல்றான், லா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். அதையும் அல்லாஹ் சொல்றான். ஒரு வெற்றிகரமான தலைவருடைய வாழ்க்கையில், ஒரு வெற்றியாளருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு என்பது தன்னுடைய இலக்கை நோக்கி, அது இம்மையோ மறுமையோ தன்னுடைய இலக்கை நோக்கியதாகத்தான் அவனுடைய எண்ணம் இருக்குமே தவிர பிறருடைய விஷயங்களை நோக்கியதாக. அப்படி பிறருடைய விஷயங்களை நோக்கியதாக இருந்தவர்கள் என்னவாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல? இவன் கரெக்டா இருக்கிறானா, இதுல என்ன இருக்கு, இவர் சொன்னது சரியா இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செயலை தாண்டி அங்க இருக்கிற பிரச்சனைகளை நோண்டி பார்த்தவர் அப்துல்லா பின் உபை. அவர் யாரு? கடைசி வரைக்கும் உஹதுக்கு போனா அங்கிருந்து ஒரு ஆளை கூட்டு வந்துருவாப்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மிஸ் ஆனா, போர்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது அவங்க மிஸ் ஆனா அவங்க மேல அவதூற பரப்பிடுவார். மனிதர்களுடைய குறைகளை அலசி ஆராய்பவர், பிறருடைய குறைகளை அலசி ஆராய்பவர், தன்னுடைய இலக்கை விட்டுவிட்டு பிறருடைய இலக்கை நோக்கி நகர்பவர் பெரும்பாலும் நிஃபாக்கில் போய் முடிகிறார், பெரும்பாலும் நயவஞ்சகத்தனத்தில் போய் முடிகிறார். யார் ஒருவர் தன்னுடைய குறையை ஆராய்கிறார்களோ, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரணப்படுக்கையில் கிடக்கிறார். அவர் போய் நலம் விசாரிக்கிறதுக்கு போறாங்க. அபூ ஹுரைரா, என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க? பொதுவாக மௌத்து நேரத்தில் ரொம்ப முடியாமல் கடைசி கட்டத்தில் இருக்கிறவங்க அழுகுறது எதார்த்தம். பெரும்பாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும், இதை அனுபவிக்கணும்னு நினச்சோம், அதை அனுபவிக்கணும்னு நினச்சோம், இதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அழுது. இப்போ பல்வேறு சிக்கல்கள், சங்கடங்கள், பல விஷயத்தை நினச்சிக்கிட்டு, உலகத்தை நினச்சிக்கிட்டு, இலக்குகளை நினச்சிட்டு அழுவாங்க.
அபூ ஹுரைரா அழுதுகிட்டு இருக்கிறார். மா யுபகீக யா அபா ஹுரைரா, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அபூ ஹுரைரா உம்மை அள வைப்பது எது, எதுக்காக நீங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அபூ ஹுரைரா சொல்றாங்க, அம்மா இன்னி லா அபுக்கி துன்யாக்கும் ஹாதிஹி, நான் உங்களுடைய இந்த உலகத்திற்காக அழவில்லை, வலாகின்னி அபுக்கி லி புஅதி சஃபரி, ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறதே என்பதை நினைக்கும் போது அழுகிறேன். ஒலி கில்லத்தி ஜாதி, அந்த பயணத்திற்கான ஏற்பாடுகள் என்னிடத்தில் குறைவாக இருக்கிறதே என்பதை நினைக்கும் போது அழுகிறேன். வசிர்து அலா மசீரின், நான் ஒரு பாதையின் மீது நிற்கிறேன், இலல் ஜன்னதி வன்னார், சொர்க்கமா நரகமா என்கின்ற பாதையின் மீது நிற்கிறேன். வலாக்கின்னி லா அதிரி இலா ஈஹுமா யுஸ்லகுபி, எனக்கு தெரியவில்லை இந்த இரண்டில் எதை கொண்டு போய் அல்லாஹ் என்னை சேர்ப்பான் என்று எனக்கு தெரியவில்லை. யாருக்கு தெரியலையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெரியலையா? தெரியாமல்லாம் இல்ல, எத்தனையோ இடங்களில் அவரை போற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அவரை பாராட்டி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அஸ்ஹாபு சுஃபாவில் ஒருவராக இருந்திருக்கிறார். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த அனைத்து அங்கீகாரத்தையும் தாண்டி ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, அது இன்மையாக இருந்தாலும் மறுமையாக இருந்தாலும் தன்னை பற்றியும் தன்னுடைய நிலைப்பாடுகளை பற்றியும் தன்னுடைய குறிக்கோளை பற்றியும் தன்னுடைய இலக்கை பற்றியும் தன்னுடைய மறுமையை பற்றியும் தன்னுடைய முடிவை பற்றியும் அதிகம் அதிகம் யோசிக்கக்கூடிய ஒரு சமூகமாக, அந்த சமூகத்தையும் அவரை யோசிக்கக்கூடிய தலைவராக அல்லாஹ்வுடைய தூதரையும் உருவாக்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவா இருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தஜ்மஉ இபாதக், யா அல்லாஹ் நீ மக்களை ஒன்று சேர்ப்பல்ல ஒரு நாள், அந்த நாளில் உன்னுடைய வேதனை விட்டு என்னை காப்பாற்று என்று கேட்பார். தன்னை நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்வதை பற்றியும் தன்னுடைய இலக்கை சீராக்க வேண்டும் என்பதை பற்றியும் தான் வெற்றியடைய வேண்டும் என்பதை பற்றியும். நீங்க உலக ரீதியா வாங்க, உலகத்தில் சாதித்த தலைவர்கள், உலகத்தில் மேம்பட்ட தலைவர்கள், நம்ம சாப்பிட்ற கேஎஃப்சி இருக்கு, இஃப் ஐ எம் நாட் ராங், கொஞ்சம் கவனமாக மறக்கிறேன், 600 முறையோ அல்லது சில ஆயிரங்கள் முறையோ நிராகரிக்கப்படுகிறது அவருடைய ரெசிபி. இந்த ரெசிபி அவர் கிட்டத்தட்ட இந்த கேஎஃப்சி கண்டுபிடிக்கிறப்ப, ஜும்மா மேடையில் கேஎஃப்சி சொல்கிறேனே அது ஹராம் ஹலால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடாதீங்க, அவருடைய சாதனை மட்டும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பல 100 முறைகள், என்னுடைய நினைவு சரியாதுன்னா 600 முறை நினைக்கிறேன், 600 முறை நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் அவர் தன்னுடைய இலக்கில் குறியாக இருந்தார். வயசு 60 தாண்டிடுச்சேன்னா, வயது 60 தாண்டி விட்டது. தோல்விகளோ பின்தங்குதல்களோ நிராகரிக்கப்படுது. அவருடைய ரெசிபி, இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த ரெசிபி, அந்த முறுமுறுன்னு இருக்கிற அந்த சிக்கனை எடுத்துட்டு இனிமேல் யார் போட்டாலும் அந்த எஃப்சியை சேர்த்து தான் போடுறாங்க. சில பேர் அவங்க பேரில் போட்டு சிஎஃப்சின்னு போட்டுக்கிறாங்க, சில அவங்க பேரில் போட்டு மாற்றி போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த ரெசிபி அந்த பேரில் தான் வரணுங்கிற அளவுக்கு அதை பார்த்தாலே இது கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் அப்படிங்கிறாங்க. இத்தனை முறை அவர் நிராகரிக்கப்பட்டாலும் தன்னுடைய 60 வயதுக்கு மேல்தான் அந்த சாதனை அவர் அடைகிறார். அதற்கு காரணம், எத்தனை நிராகரிப்புகள் தொடர்ந்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி நகர்வதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அது உலகத்துக்கும் அது பொருந்தும். உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சல்லாசம் என்ன சொல்லித் தருகிறார்கள் என்றால், உன்னை பற்றியும் உன்னுடைய மறுமையை பற்றியும் நீ அதிகம் கவலைப்படு, எனக்கு என்னவாகும் என்பதை நினைத்து நீ அதிகம் வருத்தப்படு. அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹதீஸ் இருக்கு, நாளைக்கு மறுமையில் 3 பேர் வருவாங்க, அந்த 3 பேரும் ஒருத்தர் பெரிய குடைவள்ளல், ஒரு பெரிய ஆலிம்சா, ஒரு பெரிய முஜாஹித் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் கொடுத்தவர், இந்த 3 பேரும் வருவாங்க. அந்த 3 பேரையும் அல்ல என்ன செய்வாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அந்த ஒருத்தர் சொல்லுவார், நீ யாருப்பா, நான் பெரிய குடைவள்ளல், அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுத்தேன், நிறைய பணம் கொடுத்தேன் அப்படின்னா அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு மக்கள் உன்னை பெரிய குடைவள்ளல்னு பாராட்டுங்கிறதுக்காக செஞ்சேன், அதெல்லாம் கிடச்சிருச்சு போ, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹதீஸை. அதை கிடச்சிருச்சு, இவனை தூக்கி நரகத்தில் போடுங்க அப்படின்றான் அல்லாஹ். ஒரு பெரிய அழைப்பாளர் வருவார், நீ என்னப்பா அப்படின்னா, நான் பெரிய அழைப்பாளராக இருந்தேன், நிறைய பேரை மக்களை கூப்பிட்டு வந்தேன், அது பண்ணேன் இது பண்ணேன், என்னுடைய ஆற்றலாக கொண்டு நான் தாவா பண்ணேன், இது செஞ்சேன். அப்போ எல்லாம் சொல்லுவான், இதெல்லாம் நீ மக்கள் உன்னை பெருசாக பெரிய பேச்சாளரே, இவர் தலையிட்டு பேசினார்னா யாரையுமே இவர்கிட்ட மிஞ்ச முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லிட்டாங்க, இவரை கூட்டு போங்க அப்படின்றாங்களா நரகத்துக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய இவர் வருவார், ஷஹீத் வருவார், நேரம் நான் ஷஹீதானே, ஷஹீத் வரும்போது எப்படி வர போகிறாரு, கை கால்லாம் பிஞ்சு தான் வரணும், கை கால் பிஞ்சு, காது பிஞ்சு, ரத்தம் குட்டி, ஏன்னா நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படி தான் எழுப்பப்படுவீர்கள்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் அப்படியே வருவார், கூடல கடையில் பிடிச்சிக்கிட்டு, காது எது பிஞ்ச மாதிரி, ரசூலுல்லாஹ் அல்லாட்ட வருவார். அப்போ அல்லாஹ் கேட்பான், யார் பாணி, உன் பாதையில் உயிரே கொடுத்தேன், மக்கள் உன்னை பெரிய வீர தீரன்னு பாராட்டுறதுக்காக செஞ்ச, பேரெல்லாம் கிடச்சிருச்சு போ அப்படின்னு. இந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹதீஸை முதலாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொண்டு ஒருத்தர் சொல்கிறார். இதான் நீங்கள் கவனிக்கணும், நான் அந்த ஹதீஸ் சப்ஜெக்ட் இல்லை,
அந்த ஹதீஸை பின்தொடர்ந்துள்ள இந்த சம்பவம் தான் சப்ஜெக்ட். அந்த ஹதீஸை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும்போது உட்கார்ந்துருக்கார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் வாளேந்திய வீரர் ஒருத்தர் நிற்கிறார். அந்த வாளேந்திய வீரர் இந்த கதையை சொல்றார். முதல்ல இந்த ஹதீஸை கொண்டு வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாதிரி மறுமையில் வந்து ஒரு பெரிய ஆலிம் சாப் தூக்கி நரகத்தில் போட்டுருவான் அல்ல, ஒரு பெரிய பணக்கார தூக்கி நரகத்தில் சதகா பண்ண ஒரு பெரிய பணக்கார தூக்கி நரகத்தில் போட்டுருவான் அல்ல, ஒரு பெரிய வேற யாரு ஒரு சதகா பண்ணவரை போட்டுருவான், ஒரு ஆலிம் சாவை போட்டுருவான், ஒரு ஷஹீதை தூக்கி போட்டுருவான் அல்லா நரகத்தில் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன யோசிக்கணும்? பொதுவாக நம்ம கேட்டுட்டு தான் நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம பெரிய ஆலிம் சாவா, இல்லை நம்ம பெரிய ஷஹீதா, இல்லை நம்ம பெரிய பணக்காரரா? பரவாயில்லப்பா, நம்ம அவ்வளோ பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணல இஸ்லாமில், இவ்வளோ பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு, நம்ம ஒன்றும் பெருசாக அப்படி நிறைய பேரை கூப்பிடலை நமக்கு பெருமை வர்றதுக்கு, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஒன்று நம்ம ஒரு பெரிய தாயாக இருக்கணும், இல்லை நம்ம ஒரு பெரிய பணக்காரராக இருக்கணும், இல்லை நம்மளை வந்து நம்ம ஒரு பெரிய ஷஹீதா, ஒரு பெரிய போராளியாக இருக்கணும். நம்ம ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறோம், இது நமக்கு பொருந்தாது அப்படி நம்ம நினைப்போம். நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டி வந்ததை போல ஒரு மனிதன் எப்போதும் தன்னை பற்றி, அது உலகத்திற்கு இலக்காக இருந்தாலும் சரி, மறுமையுடைய இலக்காக இருந்தாலும் சரி, தன்னை பற்றி எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த சம்பவம் உணர்த்துகிறது. இதை கேள்விப்பட்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஃபர்ஸ்ட் டைம், நமக்கு இந்த ஹதீஸ் சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சஹாபாக்கள்கிட்ட வந்து சில நேரத்தில் ரீச் ஆகும், அப்போ தான் வந்து அந்த செய்தி ரீச் ஆகும். அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி வந்து ரீச் ஆகும். ரீச் ஆன உடனே அந்த சையாஃப், அதாவது இந்த வாளேந்திய வீரர் சொல்கிறார், பகா முஆவியத்து புகாஅன் ஷதீதன். இதை கேள்விப்பட்ட முஆவியா, இந்த ஹதீஸை முதல்ல கேள்விப்பட்ட உடனே பகா முஆவியத்து புகாஅன் ஷதீதன், முஆவியா அழுதார், மிக கடுமையாக அழுதார். ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அழுதார், மிக கடுமையாக அழுதார். எந்த அளவுக்கு அழுதார் என்றால், ஹத்தா தனன்னா அன்னஹு ஹாலிகுன், நாங்கள் நினைத்தோம் இன்றைய தினம் முஆவியா இறந்து விடுவார் என்று நினைத்தோம். அப்போ அந்த அளவு எப்படி வந்திருக்கும் பார். கூட இருக்கிற ஒரு வாளேந்திய வீரர் சொல்றாரு, யாரோ ஒருத்தர் சொல்லலை, பக்கத்தில் என்ன நான் பார்க்குறேன், முஆவியா எப்படி அழுகுறாங்கன்னா இதை கேட்டுட்டு, எதுக்கு அழுவணும் இந்த செய்தியை கேட்டு சொல்றாரு. அடுத்தது ஃபர்ஸ்ட் அழுதுட்டார், பயங்கரமா அழுதுட்டார் இதை கேட்டு. அப்ப ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை கேட்கும்போது நடந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. அவர் அழுதுட்டு சொல்றாரு, பகா முஆவியத்து புகாஅன் ஷதீதன் ஹத்தா தனன்னா அன்னஹு ஹாலிகுன், இன்றைய தினம் முஆவியா இறந்து விடுவார் என்று நினைத்தோம், அவ்வளவு அழுதார். அழுது விட்டு சொன்னார், அப்படி தொடச்சிக்கிட்டே சொன்னாரு, ஃபஇதா ஃபுஇல பிஹாஉலாஇ ஹாதா ஃபகைஃப பிமன் பகிய மினன் நாஸ். உலகத்தில் இந்த முப்பெரும் தியாகிகளுக்கே இந்த நிலை என்றால் அவர் எப்படி யோசிச்சார் பாருங்க. ஒருத்தனுக்கு ஒன்று பணத்தை கொடுப்பான் அல்ல, இல்லை அறிவை கொடுப்பான் அல்ல, இல்லை ஆற்றலை கொடுப்பான் அல்ல, இதை மொத்தமாக ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்றான், கொண்டு போய் மொத்தத்துக்கு அல்லாஹ்க்கே கொடுக்குறான். ஆனாலும் அதில் இஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு நரகத்தில் போட்டுருவான். அப்படின்னா ஒருத்தன் அதிகபட்சமா தியாகம் இதில் தான் செய்ய முடியும். ஒருத்தன் இவ்வளவு பெரிய அதிகபட்ச தியாகம் செய்பவனையே அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போடுவதற்கு தயங்க மாட்டான் என்றால் ஃபகைஃப பிமன் பகிய மினன் நாஸ், மக்களில் நம் போன்ற எஞ்சியவர்களுக்கு அப்ப அல்லாஹ் என்ன நிலைமையை கொடுப்பான்? இப்படி நினைச்சேன் அழுதேன் அப்படிங்கிறார். ஒரு இம்மைக்கும் மறுமையை சார்ந்த ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்றால், எது நடந்தாலும் தனக்கு என்ன நிலை ஏற்படும், தான் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹ் என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்வானா. நபி ஸல்லல்லாஹு முழுக்க முழுக்க இதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்டையர் சினாரியோ சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு பயான் பண்ணா மார்க்கு ஒரு 60% போடலாம், இவருக்கு 70% போடலாம், ஓரளவு நீங்க நல்லா இருந்துச்சு. இப்படி மார்க்கு நடைமுறைகளை பார்த்தால் அவர் எப்படி சரியா இருக்கார், இவர் எப்படி சரியா இருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்ல தூங்குறாங்க, நம்முடைய தாயார் அன்னை நபி ஸல்லல்லாஹு மனைவிமா கூட இருக்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறா உருண்டு புரண்டு நெருடலா ஆகிறாங்க. என்னாச்சு யார சொல்லலாம், வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சிரமப்படுறீங்களே, என்னாச்சு? இல்லை, ஒரு பேர்ச்சம்பழம் ஒன்று ரோட்டில் கிடந்துச்சு, வீணடிக்க வேணாமேன்னு தட்டி சாப்பிட்டுட்டேன். ஆனால் அந்த வழியாக ஜகாத்துடைய பேர்ச்சம்பழத்தினுடைய வண்டி போச்சு. ஒருவேளை அது ஜகாத்துடைய பொருளாக இருந்தால் என்ன செய்கிறது? ஏன்னா ஜகாத் வந்து இறை தூதர்களுக்கு ஹராம், ஜகாத் பொருளை உண்பது. அப்போ நாம் வந்து அது ஜகாத்துடைய பொருளாக இருந்தால் என்ன செய்கிறது என்று நினைத்து எனக்கு வருத்தமாக. இத்தனைக்கும் ருஃபியாத்தன் உம்மத்தி அல் ஹதா வன் நிஸ்யான்,
தெரியாமல் நடப்பது, தப்பாக நடப்பது எல்லாம் பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்மள அவசரம் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். மிஸ்டேக்காக இருக்கும், எல்லாம் மன்னிப்பான் அப்படின்னு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் தான் ஒரு இறை தூதராக இருந்த போதும் அந்த ஒத்த பேர்ச்சம்பளம் இது என்னவோ ஆயிடும், தன்னுடைய நிலை நினைத்து தனக்கு அல்லாஹ் என்ன செய்து விடுவானோ. அப்போ ஒரு தலைவராக, ஒரு ஹீரோவாக, ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றது என்னவென்றால், எது நடந்தாலும் எனக்கு என்ன நடக்கும் என்று நினையுங்கள், நான் சரியாக போகிறேனா என்று நினையுங்கள். அது உலகத்துக்கும் யூஸ் ஆகும். அது உலகமாக இருந்தாலும் நான் என் இலக்கில் கரெக்டாக இருக்கணும், அடுத்த தட்டில் என்ன இருக்குன்னு எட்டி பார்க்காதீங்க. பிறர் குறையை ஆராயாதீர்கள். வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். எவனாவது ஒருத்தன் கொண்டு வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டான்னா அதை அப்படியே நம்பிடாதீங்க. அதையும் இஸ்லாம் சொல்கிறது. எவனா இது நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க. சில நேரங்கள் நமக்கெல்லாம் சில பழக்கம் கூட உண்டு. யாராவது வந்து சொல்லிட்டு இந்த ஆடியோ ஓட்டி காட்டுறேன் அப்படின்னா, அப்பா இந்த விஷயம் நிறுத்து, காட்டாதன்னு வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது தேவையில்லாம நம்ம மைண்ட்ல உட்காந்து அது ஒரு தேவையில்லாத ஒரு இடத்த பிடிச்சிக்கும் நம்ம மைண்ட்ல. துருவி துருவி ஆராயிறது ஒண்ணு, இன்னொருத்த வந்து ஒரு செய்தியை தெரியாம உங்கள்கிட்ட சொல்லிட்டா கூட அதை நம்பாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அதான் இஃப்கும் முபீன், இது திட்டவட்டமான இட்டுக்கட்டத்தில் என்று புறந்தள்ளுங்கள். இது ஒரு இடத்துல قل إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள். நபிசல்லாசன் காலத்தில் ஜகாத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் அனுப்புகிறாங்க. அவர் அந்த ஊருக்கு போகிறார். போயிட்டே இருக்காரு. அந்த ஊர் மக்கள் இவரை நோக்கி நடந்து வர்றாங்க கும்பலா, பொருட்கள்லாம் தூக்கிட்டு. இவர் என்ன நினைச்சிட்டாரு, யூஸ்வலாக பிரச்சனை ஜகாத்து தான் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு பிரிந்ததுக்கு பின்னாலும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஜகாத்து தான் வந்துச்சு. ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு ஒரு குரூப் சொல்லிருச்சு. ஏன்னா பணம் இல்லையா, பொருளாதாரம் இல்லையா. அப்போ ஜகாத்துனா இது ஒரு கும்பல் நம்மளை வருதுன்ட்டு ஒரு நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய், யார சொல்லலாம், நீங்கள் ஜகாத் வாங்க அனுப்புனீங்கல்ல, அந்த கும்பல் என்னை தாக்குறதுக்கு வருது அப்படின்ட்டார். அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்திரிங்க, நம்ம போவோம் அவங்கள தாக்குறதுக்குன்னு. அப்போ அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து, இவரை நீங்கள் யாரையும் கலெக்ட் பண்ண அனுப்ப வேணாம், இந்த ஜகாத்தை நாங்களே கொடுத்துடலான்னு வந்தோம் அப்படின்னு வந்தாங்க. வாலண்டரியாக வந்து சர்வீஸ் பண்ண வந்த ஒரு டீமை இவர் பேச்சை கேட்டு என்ன நினச்சிக்கிட்டாங்க, தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் திருமறையில் இந்த வசனத்தை இறக்கினால், குல் இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன், ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை தெளிவுபடுத்துங்கள், அதை உறுதிப்படுத்துங்கள், அதை ஊர்ஜிதம் செய்யுங்கள், அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. எப்படின்னா நீங்கள் விரும்பாதீங்க, அதை நோண்டாதீங்க, எதையும் தெரிஞ்சுக்கணும் அவசியப்படாதீங்க. அதையும் தாண்டி ஒரு செய்தி உங்கள் காதில் வந்து விழுந்தால் நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏன் துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்கள் அவன் சொல்கிற செய்தியை நம்பி ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா அந்த எடுக்கிற முடிவின் மீது கை சேதப்படுவீர்கள் என்கிறான் அல்லாஹ். கண்டிப்பாக நீ வருத்தப்படுவீங்க, என்னடா இப்படி நினச்சி முடிவு எடுத்துமே அப்படிங்கிற அல்லாஹ். இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா, இன் டோட்டல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதமுடைய மகன் தவறு செய்பவன் தான் என்று சொல்லக்கூடிய அதே இஸ்லாம் தான், டெய்லி தப்பு செய்கிறான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் தான், மூமின்களை பற்றி நீங்கள் உங்களிடத்துல செய்தி வந்தால் நீங்கள் நல்லதாகவே நினைங்க அப்படிங்கிற அல்லாஹ். இஸ்லாம் இதை சொல்லக்கூடிய அதே இஸ்லாம் தான் இதையும் சொல்லுது. அவன் தப்பு தான் செய்வான், அது அல்லாஹ் கவனம் உரியது. உன்கிட்ட செய்தி வந்தால் நீ என்ன பண்ணு, நீ நல்லதாகவே நினை, யாரையும் துருவி யாராயாது. இந்த பண்புகள் எல்லாம் நம்மை ஒரு இலக்கை நோக்கி நகர வைக்கும். உலகத்திலும் சரி, சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பெரிய ஆளாகணும், சாதிக்கணும். அந்த இலக்குக்கும் இந்த பண்பு தேவை. மறுமையில கபரை தாண்டணும், எண்ணிக்கையை தாண்டணும், வலது கையில் ஆமால் நாம இதை வாங்கணும், நம்முடைய ஏட்டை வாங்கணும், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகணும் என்றாலும் இது தேவைப்படும். எனவே ஒரு இலக்கை முடிவு செய்து, மறுமையில் சொர்க்கம் என்கின்ற ஒரு இலக்கை முடிவு செய்து, உலகத்தில் வெற்றி சாதனை என்கின்ற ஒரு இலக்கை முடிவு செய்து, பிறர் என்ன பேசுகிறார்கள், பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதையும், பிறர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பிறர் என்னை நாடுகிறார்கள் என்பதையும் துருவி ஆராயாமல், அதன் மீது கவனம் செலுத்தாமல் ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்து வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி ஜுமாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாவை பொறுத்த வரைக்கும் இமாம் மிம்பரில் ஏறியதற்கு பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜுமா மிம்பர் என்பது மார்க்க
விஷயங்களை வாரம் ஒரு முறையாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. அந்த மிம்பரே ஜுமாவினுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இதா சைதல் இமாம் அல் மிம்பர, இதுதான் ஹதீஸ் சொல்லக்கூடிய வார்த்தை. இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் வானவர்கள் புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த குத்பாவை கேட்பதற்கு அமர்ந்து விடுகிறார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படின்னா என்னென்னா, அஃபிஷியலாக வந்து குத்பா தான் ஜும்மாவுடைய டைம். அதை தாண்டி வருபவர்கள் ஜும்மாவை முழுமையாக பெறுவதில்லை. அதே போல எந்த அளவுக்கு ஜும்மாவில் மிம்பருக்கு முக்கியத்துவம் என்று சொன்னால், கீழே கல்லை நோண்டிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள் அப்படின்னா, அப்படி நோண்டுவது கூட ஜும்மாவை வீணடித்து விடும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கவனிக்காம தூங்கிட்டா அது வேற, தூக்கம்ன்றது அன்கண்ட்ரோலபிள். பேசாமல் முடிவெடுத்து தூங்கிடுறது நிறைய பேர். நம்ம நல்ல முடிவெடுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு. ஏன்னா தூங்குறத மட்டும்தான் சொல்லப்படலை. ஃபோன் நோண்டுறதோ இன்னைக்கு காலகட்டத்தில், அன்னைக்கு காலகட்டத்தில் கல்லை நோண்டிட்டு இருந்தாங்களாம் சஹாபாக்கள் கீழே குனிஞ்சி. பக்கத்தில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ குத்பா நடக்கிறப்ப எவ்வளோ முக்கியமாக இருந்தது இது அப்படின்னா, இது ஒரு இபாதத். பக்கத்தில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார், அவரை பார்த்து உஸ்குத் அப்படின்னாரு. அப்போ நபிசா ஒருத்தரை பார்த்து அமைதியாக இரு அப்படின்னு சொன்னார். ஃபக்கத் லகா ஒமன் லகா ஃபலா ஜுமாஅத் லஹு. அப்படி அமைதியாக இருன்னு சொன்னால் அவனே ஒரு வீண் பேச்சை பேசிவிட்டால், யார் வீண் பேச்சை பேசினாலும் அவனுக்கு ஜும்மா இல்லை அப்படின்னு சொல்லுது. ஜும்மாவே போயிடும் அப்படின்னு. அவ்வளோ முக்கியத்துவமானது தான் இந்த உரையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய தொழுகையும். எனவே ஜும்மாவுடைய பலனை வாரம் ஒரு முறையாவது நாம் கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஜும்மாவுடைய பலனை முழுமையாக அடைவதற்கு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக வந்து ஏறி அந்த பலன்களை அடைந்து நம்முடைய தொழுகைகளை சீரான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களையும், குறிப்பாக பேசிய என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றே அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும், குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ் வ ஜல் வ தம் வ அக்வா வ அக்பர். அகீமிஸ் ஸலாத்.